ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான உரையாடுறது அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, இங்க நமக்குள்ள எல்லாமே ரொம்ப தைரியமா இருக்கும், ரொம்ப அன்பா இருக்கும், ரொம்ப ஒரு புரிதலோட இருக்கும். எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இங்க எல்லாம் இருக்கு, தைரியம் இருக்கு, அன்பு இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன புரிதலுக்குள்ள போறோம், நம்ம என்ன செய்யறோம்? உங்க விஷயம் இப்போ தைரியமா இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம், அறிவா இருக்கிறோம், எல்லாமே தெரிஞ்சிருக்குது. இது நம்ம எல்லாருக்குள்ளயும் ஆமா நாங்களுக்கு என்னங்க அப்படின்றத நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்போ நம்ம இதெல்லாம் இந்த சொல்லலாம் சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியுமா? அந்த சொற்களுக்கு ஏற்றவாறு இருக்கணும். அந்த சொற்களுக்கு இப்ப நம்ம ஒரு அன்பா இருக்கிறேன்னா அது இருக்கணும், தைரியமா இருக்கணும் அது இருக்கணும். உண்மைதானே? எல்லாம் தெரியும்னா அதுக்கான அறிவு இருக்கணும். ஆமா, எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னா அதுக்கான அறிவு இருக்கணும். அது இருந்தா நீ எப்படி இருப்ப? எல்லா புரிதலோட இருக்கும். எல்லா புரிதலும் எல்லா தெரிதலோட எல்லாத்தையும் விட்டுட்டு இருப்பேன். கட்டாயம். அப்ப நீ இருக்குன்னு என்ன அர்த்தம்? இப்ப அதெல்லாம் எனக்கு இல்ல அப்படின்னு இருந்தா ஒரு காரணம். இப்ப இல்லப்பா நான் இருக்கிறேன்பா நான் ஒரு நாயம் இருக்குதுன்ட்டு இருக்கிறீங்களே, அப்ப இருக்குதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல இப்ப ஆமா நீ இருக்குதுன்னு சொன்னா அப்ப இல்லைன்னு அர்த்தம். இது நம்ம புரிஞ்சு ஏன் நான் இப்ப இதை சொல்றேன்னா, இப்ப ஒரு நாள் போல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். இப்ப நம்ம திடீர்னு ஒண்ணுமே ஒரு நாட்டுல கொண்டு போட்டாங்க, நம்ம அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது. சண்டை யார் போட்டு மனுஷன் சண்டை போடுறான், ஏதோ ஒரு தேவைக்கோசம் சண்டை போடுறான். இப்ப அந்த சண்டையை நம்ம பாக்குறோம், பார்த்து ஸ்டேட்டஸ் போடுறோம், கண்ணீர் சிந்துறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அந்த நிகழ்வை பார்த்து நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணல. பெரிய ரியாக்ட் நம்ம ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டா, நம்மளுக்கு டே டு லைஃப் இருக்குது, நம்ம அதுக்கு பெரிய ரியாக்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணம். ஆனா டே டு லைஃப்ன்றதும் இப்ப நம்ம காட்டுற ரியாக்ட்ன்றது ரெண்டுமே ஒண்ணு தானே. அது வேறையா இது வேறையா பாக்குறோம். இது வேறையா பாக்குறேன், ஆனா ரெண்டுமே ஒண்ணு தானே. கட்டாயம். இப்போ நான் இப்ப நம்ம நார்மலா பாருங்க, இப்ப நம்ம எல்லாமே இருக்குதுமா, அன்பு இருக்குதுன்றோம், அறிவு இருக்குதுன்றோம், புரிதல் இருக்குன்றோம், தைரியம் இருக்குதுன்றோம், தன்னம்பிக்கை இது எல்லாமே இருக்குதுன்றோம். உண்மைதானே? ஆனா இங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்குது? சும்மா யோசனை பண்ணி பாருங்க. அது ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு ஹாஸ்பிட்டல்? ஒரு ஒரு நோய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல். மென்டல் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு இருக்குது? நிறைய இருக்குங்க. முதியோர்கள் எவ்வளவு இருக்கு? இருக்குதா? இப்ப வெளியே எவ்வளவு பேரு மனநல பாதிக்கப்பட்டு சுத்துறாங்க? எவ்வளவு பேருக்கு உணவு இல்லாம இருக்குது? எவ்வளவு ஜீவராசிக்கு அடைக்கலம் இல்லாம இருக்குது? எவ்வளவு ஜீவராசிக்கு உணவு இல்லாம இருக்குது? எவ்வளவு ஜீவராசி உடம்புல நோயோடு சுத்துது? பாத்துட்டீங்களா? நிறைய. இப்ப நல்லா லைவ்ல பாக்குறேன். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த இடத்துல எல்லாமே தெரியுங்க, எனக்கு அறிவு இருக்குது, அன்பு இருக்குது, இப்ப இதெல்லாம் நம்ம சொல்றோம், தைரியம் இருக்குது, எல்லாமே சொல்றோம், தன்னம்பிக்கை இருக்குது, எல்லாமே என்னவோ சொல்றோம், என்னவோ சொல்றோம் நம்ம. ஆனா அதெல்லாம் இருந்தா நம்ம எப்படி இருப்போம்ன்றதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு நம்ம அதுக்கான. ஆனா அப்படி நம்ம இல்ல. ஆமா தானே? ஆமா. அப்படி எப்படி இருக்குன்னு சொல்றோம் எல்லாத்தையும். ஆனா நம்ம யார்கிட்ட கேளுங்க, நாங்க அப்படிதாங்க லைஃப் லீட் பண்றீங்க. நீங்க அப்படி லீட் பண்ணல, எப்படி இருக்குது அப்படி லீட் பண்றீங்க. அதுவே அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆமா, இதை ஏன் நான் இப்ப நான் சொல்றேன்னா, இது நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நம்ம சொன்னதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுன்னா, நான் கூட சொல்றேன், நம்ம யாருமே லைஃப்ல இப்படி வாழ மாட்டோம், உண்மையிலே வாழ மாட்டோம். உண்மை. நம்ம வாழ்றோம், தைரியமா வாழ்றோம், அறிவோடு வாழ்றோம், எல்லாம் தெரிஞ்சு வாழ்றோம், நாங்க எல்லாம் புரிஞ்சு வாழ்றோம். இந்த எண்ணம் என்ன பண்றோம், உனக்கு தெரிய விட்டாம, உன்னை புரிய விட்டாம, தைரியம் என்னன்னு தெரியாது நீ வாழ்ந்து. உண்மைதானே? அன்பு நாங்க அன்பா இருந்தா என்னென்ன இருக்கும் தெரியுமா? உன்கிட்ட என்ன புரிதல் இருக்கணும், எவ்வளவு தெளிவு இருக்கணும், எவ்வளவு நிதானம் இருக்கணும். உண்மைதானே? எவ்வளவு மாற்றம் இருக்கணும், இங்க என்ன இருக்குது? ஆப்போசிட்டா தான் இருக்குது எல்லாம். எல்லாமே ரொம்ப அதிகம். ஆனா கேட்டா இங்க எல்லாரும் இருக்குது, எங்களுக்கு தெளிவு இருக்குது, எங்களுக்கு புரிதல் இருக்குது, எங்ககிட்ட அன்பு இருக்குது, எங்களுக்கு தைரியம் இருக்குது. அப்ப இவ்வளவோ இருந்து எதுக்கு நோயாளியா ஹாஸ்பிட்டல் போறீங்க? இவ்வளவு இருந்தா எதுக்கு நோயாளி ஹாஸ்பிட்டல் போறீங்க? எதுக்கு ஒரு உயிர் ரோட்ல பசியில ஒரு சக மணி எடுத்துங்க, ஒரு சோத்து இல்லாம சாகுறான், தங்கத்துக்கு வீடு இல்லாம இருக்கிறான். இதுதானே? அதே போல சக ஜீவராசிக்கு உணவு கிடைக்கல, தங்க இருப்பிடம் இல்லை, மருத்துவ வசதி எதுவுமே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எங்க நடக்குது? இங்கதான் நடக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கிறீங்க. அது ஜீவராசிக்கும் நடக்குது, ஒரு மனிதனுக்கும் நடக்குது. அப்ப அந்த நடக்கிறதுல தான் நீ இருக்கிற. ஆனா கேட்ட அறிவு இருக்குது, எந்த அன்பு இருக்குது, தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னா அப்படி எப்படி இருப்ப? இருப்படிய சும்மா யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ அந்த மாதிரி தன்மை இங்க இல்லைன்னு நம்ம இந்த இன்னொரு விஷயம் பாருங்க. ஒருத்தர் ஒத்து போதா? இல்ல ஒரு அன்பா இருக்கிறோமா? இல்ல நீங்க முக்கியமா ஒரு சொந்த பந்தம் பரஸ்பரம் இருக்குதா? இல்ல ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை இருக்குதா?
எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லாத எதுவுமே இல்லை. பாத்தீங்கன்னா நம்ம சரி கூட ஒத்துமையா இருக்கிறோமா அப்படின்னா அதுவும் இல்லை. சொந்த பந்தம் சொல்லவே தேவையில்லை. யாராயினும் இங்க ஒரு விஷயம் பாருங்க, வேற்றுமை மட்டும்தான் நடக்குது. உண்மைதானே? அக்கம் பக்கம் வீட்டுல பிரச்சனை, ஒரு மரம் இந்த பக்கம் வந்துட்டா கூட அவன் சண்டை போடுறான், இலை குடிச்சுன்னா சண்டை போடுறான். யோசனை பண்ணி பாருங்க, என்ன ஒரு விஷயம் நடக்குது இந்த இடத்துல. எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா தலைகளை தட்டி போடுற மாதிரி நடக்குது. அதை நம்ம எல்லாரும் பாக்குறோம். இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கூட்டம் ரொம்ப வழியுது. உண்மைதானே? புதுசு புதுசா ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, கவர்மெண்ட்டுக்கா எது எது கவர்மெண்ட்டு இருக்கணுமோ அதெல்லாமே கவர்மெண்ட் இல்ல. உண்மைதானே? ஆமா, மாறி இருக்குது. இப்போ ரீசனா பார்த்தா நம்ம குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்க கூடாது, அதுக்கான ஆலைகள் வச்சுக்கிறது அரசாங்கமே வச்சுக்கிறது, அரசாங்கமே ப்ரமோட் பண்ணுது. உண்மைதானே? பெரிய பெரிய ஆள் எல்லாமே காசு வச்சுக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் கட்டி பெரிய பெரிய விஷயத்த பண்ணி அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் பண்றாங்க. அப்புறம் எல்லாரும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அதுல துட்டு சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? எங்க வாழ்றோம் நம்ம? அறிவு கிரகத்துல வாழ்றோமா? அன்பு இருக்கிறதுல வாழ்றோமா? உண்மைதானே? இல்ல தைரியம் இருக்கிறதுலயாவது வாழ்றோமா? சில புரிதல் இருக்கிறதுலயாவது வாழ்றோமா? ஆனா வாழ்றோம். ஆனா கேட்ட என்ன வாழ்றோம்னு சொன்னா சரியா வாழ்றோம், நான் கரெக்டா வாழ்றேன், நான் அன்பா வாழ்றேன் அப்படின்னு தான் சொல்றோம். இந்த சொல்லுக்கும் இங்க நடக்கிற நிகழ்வுக்கும் என்ன ஒத்துப்போங்களா? இல்லைங்க. சற்று நம்ம எல்லாரும் ரொம்ப யோசிக்கணும். நல்ல ரோடு நல்லா இருக்குது, அந்த ரோடை நோண்டிட்டு கொண்டு போடுறான். நல்லாவே இல்லை, ரோடே போட மாட்டான். இல்லம்மா இது வேணானா இதுதான், இது வந்து நீங்க ரோடுன்னு பார்க்க கூடாது. இது நம்ம உடலோட தன்மை அப்படிதான். நம்ம நல்லா இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா நம்ம நோய் வருது. நல்லாதாங்க நான் திடீர்னு போனது என்னன்னு தெரியல நோயின்றான் சொல்றாங்களா? நான் நல்லாதான் ஓடி திடீர்னு பார்த்தா செக் பண்ணா நோயின்றான். அந்த சூழ்நிலை எப்படி ஏற்படுது? அதை உருவாக்குறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், அதை பாக்குறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், சும்மா சொல்றேன். இப்ப இந்த இடம் அப்படித்தானே இருக்குது. இவ்வளவு கடினப்பட்டு இருக்கிற ஒரு இடத்துல நான் சரியா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் என்ன மாதிரி அப்படின்றது எப்படி சொல்றேன் நம்ம? இது ஏன் நம்மளுக்கு இப்ப நம்ம வந்துட்டோம், ஓகே இப்ப நம்ம தாய் தந்தை உருவாயிட்டா வந்துட்டான், வந்தாச்சு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம எதனா ஒரு விஷயத்த மாத்தி சொல்றேன், இல்ல நம்ம பண்ணி தானே பண்றது, எல்லாரும் பண்ணல இல்லையா அப்படிங்கிறது. நம்ம ஒரு ஆள் நீ என்ன செஞ்சு அதை சிந்தி, அந்த சிந்தனை நாளைக்கு எல்லாருக்கும் போ. உண்மைதானே? அதையும் நம்ம பண்ண போறது இல்லை. உண்மையா இல்லையா? இப்ப அதையும் நம்ம பண்ணல. இப்ப நம்ம எதையுமே சரியா செய்யாம எல்லாமே அகேன்ஸ்டாவும் ஆப்போசிட்டாவும் நம்ம செஞ்சுட்டு, ஆனா நம்ம வந்து எல்லாமே கரெக்டா இருக்குது, இங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குதுன்ற மாதிரி நம்ம சிந்திக்கிறோமே, யோசிக்கிறோமே, அது எப்படி சரியாகும்? இப்போ இதை நம்ம வந்து ஆழ்ந்து புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம சரியா இருக்கிறோம்னா நம்ம சரியா இல்லைன்றதை நம்ம புரியணும். நம்ம அறிவா இருக்கணும், நம்ம அறிவா இல்லைன்னு புரியணும். நம்ம அன்பா இருக்கணும், நம்ம அன்பா இல்லை அப்படின்னு. தைரியமா நம்ம தைரியமா இல்லை. இப்ப நீங்க சொன்ன வார்த்தைக்கு நீங்க எல்லாம் எழுத சொன்னாலும் அன்பா இருக்கு ஆமா நீங்க, தைரியமா இருக்கணும் ஆமா நீங்க, ரொம்ப அறிவோட இருக்கணும் ஆமா நீங்க, ரொம்ப புரிதோட ஆமா நீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்களே தெரியும் இந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டா நீங்களே சொல்லுவீங்க. உண்மைதானே? இப்போ அப்படி இருக்கும் போது அப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எதை தெரிஞ்சுக்கணும், எதை புரிஞ்சுக்கணும், எதை உணரணும், எதை மாற்றணும்? இதை யார் பண்ணணும்? நம்ம தான் பண்ண முடியும். ஆனா ஒண்ணு சொல்லிடுறாங்க, எடுத்த ஒண்ணு இருக்கிறதுலே மனிதன் தான் ஆக சிறந்தவன், அவனை மாதிரி எதுவுமே இங்க முடியாது, அவர் தான் எல்லாமே இங்க கைட்டி கட்டுவாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதை சொல்றோமே, அதுக்கேற்ற நம்ம நடந்துக்கிறோமா? இல்ல. அப்போ நம்மளுக்கு அறிவு இருக்குது. இப்ப என்ன சொல்ல, ஒரு விஷயம் தெரியலன்னா, புரியலன்னா, முடியலன்னா அது சொல்லணும். அது ஆமானா சிந்திக்கணும். அப்பதான் அது தெரிய வரத்துக்கும் புரிய வரத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம அதையும் பண்ண மாட்டோம். உண்மையா இல்லையா? உண்மையா. அப்ப நம்ம இந்த இடத்துல வாழ்றது சரியா தவறா? இருப்பு இருக்கிறதே தவறான விஷயம். உண்மைதான். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஏத்துக்கும் செய்யணும். இதுதான் உனக்கு சுகமும் கூட, உனக்கு சந்தோஷமும் கூட. ஆனா நீங்க அதை பண்ணாத வரைக்கும் நீ சரியான புரிஞ்சுக்கிறதுக்கும் சிரமமா இருக்கு. சரியான அறிவா இருக்கிறியா, அன்பா இருக்கிறியா, உனக்கு ஃபேவரா இருக்கிறியான்னா இல்லை. ஒருத்தருக்கு உங்களுக்கு ஃபேவரா இருக்கீங்களா? இல்ல. நீ ஆமான்னு சொல்லிக்க பார்க்கலாம். யாராவது உங்களுக்கு நீ ஃபேவரா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், நான் ஒத்துக்கிறேன். ஐயா பேரு கூட சும்மா சொல்லலாம், ஆனா நானே எனக்கு எல்லாமே பேரு கூட சொல்ல முடியாது. நீ சொல்லலாம், நான் வார்த்தை சொன்னா எப்படி சொல்லலாம், நான் எனக்கு ஃபேவரா தான். உனக்கு ஃபேவரா இருக்கிறனா என்ன அர்த்தம்னு முதல்ல தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? இங்க நீ என்ன செய்வன்னு தெரியுமா? நீ செய்யறது உங்களுக்கு ஃபேவர் கிடையாது. உனக்கு ஃபேவர் இல்லாம ஒரு விஷயம் நீ செய்யறீங்க. ஏன்னா இங்க ஒரு விஷயம் பல 10 வருஷமா செய்றீங்க, எல்லாருக்கோசம் செய்றீங்க.
அதனால அந்த ஒரு செயல் தான் இங்க நடக்குதே தவிர்த்து ஒரு அறிவாகவும் ஒரு அனுபவமாகவும் ஒரு சுயமான ஒரு அறிவை செஞ்சு பண்ணல. அப்படி செஞ்சிருந்தா உண்மையிலே சொல்றேன், நம்ம யாரும் உற்பத்தி பண்ண மாட்டோங்க. கட்டாயம். உண்மையிலே சொல்ல நம்ம யாரும் உற்பத்தி பண்ண மாட்டோம். நம்ம உற்பத்தி பண்றோம்னா நம்மளுக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். உண்மையா இல்லையா? நம்மளுக்கு தெளிவு இல்லை, புரிதல் இல்லை, அறிவு இல்லை. நம்மளுக்கு உண்மையிலே சொன்னா பெரிய பயம் இல்லை. பயம் இல்லைன்னா அந்த பயம் இருக்கணும். ஆனா பயம் இல்லாத மாதிரி ஒரு நிகழ்வுல நீ போயிடுகிற தைரியமா போறேன் அப்படின்னு. ஆனா தைரியமாக அதுவும் இல்லை. ஏன்னா தைரியத்துக்கான பொருள் என்னன்னே தெரியல. பயம் இல்லாம தைரியமா இருக்கிறதுக்கு பேர் தைரியம் கிடையாது. அன்பா இருக்கிறதுக்கு பேர் தைரியம். அடிப்பணிஞ்சு ஒன்னு ஏத்துக்குன்னு ஒன்னு கத்துக்கிறதுக்கு பேர் பெரிய தைரியம். அது இங்க நமக்கு இல்லை. அப்போ நம்ம எவ்வளவு விஷயம் நான் சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு ஒரு கரடுமுடான ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்து நம்ம இதை சரின்னு சொல்லி நம்ம பேசுறோமே, நம்ம நடந்துக்கிறோமே, நம்ம அது சரியா? கொஞ்சமா ஆழ்ந்து கொஞ்சம் சிந்திங்க எல்லாரும். இதை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்ப நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நானும் இந்த வாழ்க்கையில வாழ்ந்து அளவுக்கு மீறி ஒரு கடினத்தை ஒரு நாள் பொழுதும் அதை சிந்திச்சுன்னு செயல்பட்டு போயிடுறேன். இன்னைக்கு நான் அந்த அன்புன்ற செயல்குள்ள போய் இன்னைக்கு ஒரு உயிர் இன்னைக்கு காலையில நான் உணவு வைக்க போறேன். அங்க ஒரு குட்டி நாய் ஒரு காலில் ஏத்தி அப்படியே அந்த கால் ரெண்டு துண்டாகி அது தொங்கிக்கின்னு ஒரு பக்கம் வீங்கி போயிருது. அதனால அது ஒரு பக்கம் காலே அப்படியே தூக்கி மேலே வச்சுக்கின்னு அது வாழ்க்கை அது வாழ்ந்துருக்குது. பசி ஒரு பக்கம் காலம் சாப்பிடறதுக்கு போனா அதை பார்த்த உடனே எனக்கு அந்த இதுவே போயிடுச்சு. என்னடா இந்த வாழ்க்கை இங்க வாழ்றமே அப்படின்ற அளவுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு நான் ஒன்று ஏன்னா வரதான் செய்யும். ஏன்னா இப்ப நம்ம அதை பார்த்துட்டோம். உடனே திரும்ப அதை கியூர் பண்ண முடியுமானா முடியாது. இப்படி அது உடனே கியூரே பண்ணா கூட இந்த மாதிரி நான் பார்க்கறதுலாம் இருக்குது. இது எப்படி என்னால செய்ய முடியும்? இப்போ இதை பார்த்து நான் ஃபீல் பண்றதா நான் என்ன பண்றதே எனக்கு புரியல. இன்னொரு நாள் பார்க்குறேன், ஒரு நாய் ரோடு இருக்கிற அப்படியே ரோட்ல நடந்து போகுது. ஒரு பக்கம் காது அப்படியே தொங்கி உள்ள பூவா கொட்டுது. இப்போ எப்படி இது நான் சரி பார்த்தேன்? இதை யோசனை பண்ணி பாருங்களேன். இதே கண்டென்ட் ஒரு மனிதனுக்கு இருக்குது. ஏன்னா இப்ப அதே போல நிறைய பேர் ரோட்ல போறாங்க, துணி ஆடைகள்லாம் கிழிஞ்சு போய் ரொம்ப அழுக்கா ரொம்ப முடியாத போறாங்க. ரொம்ப பேர் உடம்புல நோய் வந்து புண்ணு வந்து காலெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுல காலே அப்படியே ரொம்ப அளவுக்கு போய் கால் எடுக்கணுன்ற அளவுக்கு போய் நின்று யாரும் ஆத்திரம் இல்லாம நிற்கிறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நோயாளி நிறைஞ்சு விளையாட்டாங்க. யார் நம்ம தான் அது. ஏன் இதை கொஞ்சம் ஆழ்ந்து சொல்றேன்னா கொஞ்சம் தேசியம் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன வாழ்றோம்னு தேசத்துக்கு புரிஞ்சுங்க. வாழணும், உற்பத்தி பண்ணாதீங்க. இருந்தது பிறந்தது இருக்குதா, பிறந்துட்ட இருக்கிற இந்த இருப்பை இங்க முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு பயனுள்ளதாகவும் உனக்கு பயனாகவும் மாத்திக்கின்னு போங்க தவிர்த்து புதுசா ஒண்ணு உருவாக்கி பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து உண்மையிலே சொல்ற ஒரு முற்றிலும் ஒரு அறிவில்லாத தன்மையை நம்ம வாழ்றோம்னா ஆமான்னு அர்த்தத்தை நம்மளே சொல்ற மாதிரி வேற யாரும் கிடையாது. இது நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும். ஏன்னா நம்ம இந்த இடம் எப்போ ஒரு கடினத்துல நம்ம வாழ்றோம். நம்ம உடம்பு எவ்வளோ எப்போ என்ன பெயின் வரும், எப்போ நம்ம கோல்ட் ஆகும், எப்போ ஜுரம் வரும் நம்ம யாருக்குமே தெரியாது. எப்போ விபத்து வரணும்னு தெரியாது. எப்போ நம்ம கூட நம்ம அகைன்ஸ்டா பேசுவோம்னு தெரியாது. உண்மைதானே? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல புதியதா ஒண்ணு உருவாக்கி அது சரியா இருக்கும் நல்லா இருக்கும்னு நீ நம்பி நடந்துக்கிற பத்தியா, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய அறிவு சிறுமையான ஒரு எண்ணம். உண்மைதானே? இதே சிந்தனை இருக்கிறத சரிப்பட்டணும்னு பாரு. சரியா? ஆல்ரெடி இவங்க உருவானதுக்கு எதனா நம்மளால கொடுக்க முடியுமான்னு பாரு. அதை மாற்ற முடியுமான்னு பாரு. இன்னும் மாத்திக்க முடியுமான்னு பாரு. அதை பண்ணாத நீ ஒண்ணு உருவாக்கி நான் அதை குத்து நான் மாத்திர மாட்டேனா அப்படின்னு பண்ண சொல்லாதீங்க இந்த விஷயம். ஏன்னா இருக்கிறதுக்கு என்ன முடியுமோ, இருக்கிற இடத்துல என்ன முடியுமோ அதுதான் உன்னால பண்ண முடியும். அப்ப நீ இருக்கும் போது உன் இருப்பு ஒரு கையில இருக்கிற வரைக்கும் மட்டும் ஒரு சில செய்ய முடியும். உன் கையை விட்டு உன் இருப்பு நவறதுக்கு அப்புறம் நீ எது நினைச்சாலும் செய்ய முடியும். உண்மைதானே? இப்ப நீங்களே பாருங்க, யங்ஸ்டரா இருக்கும்போது எவ்வளவு ஃப்ரீயா எவ்வளவு ஜாலியா சுத்துறீங்க. ஏதோ விருப்பத்துக்கெல்லாம் சுத்துறல. அதுக்கப்புறம் விருப்பம் நீ அந்த சூழல் மாறி போகும்போது உன்னோட விருப்பத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நீ அந்த யங்ஸ்டர்ல சுற்றுற பாரு, அப்ப ஜாலியா அப்படி சுத்துறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க எல்லாரும் மாற்றணும். எல்லாரும் அந்த வயசுல உடல்ல ஆரோக்கியம் அந்த சுறுசுறுப்பு இருக்கும் போது நிறைய சிந்திக்கலாம். அந்த சிந்தனை எப்போ வரும்னா அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள ஆழ்ந்து போங்க. இங்க என்ன நடக்குது, நம்ம என்ன பண்றோம், கொஞ்சமாவது சிந்திங்க. ஆனா நான் சிந்திக்கிறேன், நான் யோசிக்கிறேன். உண்மை நீங்க எல்லாம் சிந்திக்கிறீங்கன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. நான் நிறைய பேரை பாக்குறேன், நீங்க சிந்திக்கவே இல்லை. காரணம் சிந்தனைக்குள்ள போட்ட சோர்ஸ் இல்லை, உங்களுக்கு சூழலே இல்லை. அந்த அளவுக்கு கடினமான ஒரு டைட்னஸ் வருது. அது காரணம் என்ன கேட்டா இறைவன் சொல்லிடுறீங்க, கடவுள்னு சொல்லிடுறீங்க. அதை மீறி போனா சூழலும் நம்ம சொல்லிடுறோம். ஆனா இது எல்லாத்தையும் சொன்னா கூட அதுக்குள்ள மாட்டின அவஸ்தைப்படுங்க. நான் தெரியாம நான் கேட்கிறேன். நம்ம அப்ப யார் அதை மாத்தணும்? கடவுள் மாத்தணுமா, நீ மாத்தணுமா? உன் சூழல் மாத்தணுமா, நீ மாத்தணுமா? இதை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சு. ஏன்னா
நீ எது மேல கை காட்டினாலும், சூழல் மேல கை காட்டினாலும் சரி, கடவுள் மேல, யார் மேல கை காட்டினாலும் சரி, அவஸ்தைப்பட போறது யாரு? நான் தாங்க. அப்ப யாரு மாத்தணும்? நான் தான். நீ நான்ன்றது என்ன உனக்குள்ள வந்தா மட்டும்தான் மாற்றம் வரும். நீ வேற எது மேலாம் கையை காட்டிட்ட அப்படின்னா நீ தான் அவஸ்தைப்பட போற, வேற யாரும் அவஸ்தைப்பட போறது இல்லை. அது சூழலாகட்டும், அது இன்னொரு நபராகட்டும், இல்ல நீங்க சொன்ன கடவுள் ஆகட்டும். உண்மையா இல்லையா? இதை மட்டும் கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எங்க வாழ்றத கொஞ்சம் சற்றே கொஞ்சம் சிந்திங்க எல்லாரும். இங்க எல்லாம் நம்ம எல்லாரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. அளவுக்கு மீறி நம்மளே பிச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே இதுல சந்தேகமே படாதீங்க. நம்மளோட ரத்தத்தை நம்மளே ஒரு ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம்னா குடிக்கிறோம். அப்படிதான் நம்ம வாழ்றோம். நம்மளை கேட்டா அது நம்மளுக்கு இல்லைங்க அவங்களுக்கு, அவங்களை கேட்டா அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு, இப்படியே தான் சொல்லிங்கன்னு அதை சுத்தினே ரொட்டேஷன்ல வருது. உண்மைதானே? வெளியே வருது. வேர்வைய ரத்தத்தை வேறுமையா சிந்தி நீ உழைச்சி வாங்க. புரியுதா? புரியுது. இதை கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ தினைக்கும் காலையில ஒரு 9 மணிக்கு போங்க, எல்லா கம்பெனி ஃபேக்டரி வாசல்லையும் பார்த்தீங்கன்னா கேட் ஒன்று இருக்கும். அந்த கேட்டை திறப்பாங்க, எல்லாரும் பைக் வச்சு சர்ன்னு உள்ள போவாங்க. பாத்துருக்கீங்களா? எல்லாம் சிரிச்சின்னு ஹாப்பியா போவாங்க. எங்க போறாங்க? ஜெயிலுக்கு போறாங்க. உண்மையா இல்லையா? உண்மைங்க. நீங்க கிட்ட வேலைக்கு போறாங்கன்றீங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். உண்மை. வேலைக்கு போறது ஜெயிலுக்கு போறது என்ன விஷயம் சொல்ல மாட்டேன். ஜெயிலே ஒண்ணு இருக்காது. உள்ள ஒரு கேட்டு போட்டு உள்ள விட்டுருவான், பூட்டுவான், பெஞ்சா திறக்க மாட்டான். அவங்க கிட்ட தப்பு பண்ணிட்டான். அதனால அவனுக்கு என்னன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இல்ல 10 வருஷமோ தண்டனை. இவங்களுக்கு டைமிங் தான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. இவங்களுக்கு வந்து 8 ஹவர், ஓவர் டைம்னா 12 ஹவர், இன்னும் டபுள் ஓவர் டைம்னா 16 ஹவர், இல்லைன்னா ஒரு 4 நாள் கம்பெனி இருக்குது. பாத்துருக்கீங்களா? இதுல நீங்க ஃபாரின் போறவங்களா பாத்தீங்கன்னா அவங்களாம் லாங் டைம். இப்ப இவங்களை எப்படி நீங்க ஒரு ரொம்ப தவறு போன போய் தண்டனை வைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஆகும். உண்மையா இல்லையா? நீங்க ஒரு சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ்றவனும் ஜெயில தான் இருக்கிறீங்க, ஒரு தப்பு பண்ணணும் ஜெயில தாங்க. ஆனா உங்களை கேட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நாம சுதந்திரமா ஃப்ரீயா, அவங்க தான் ஜெயில இருக்காங்க. அவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கும். ஒரே விஷயம் தான், உங்களோட ஃபேவரா அவங்க இருப்பாங்க. என்னன்னா, நீங்க நாங்க எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லாத்தையும் போறவங்க எதுவும் பண்ண முடியாது. அவங்க நீங்க எல்லாத்தையும் பாக்குறதுக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு நீங்க சும்மா இல்ல, தினந்தோறும் போய் உன் வேர்வைய உன் ரத்தத்தை வேர்வையா சிந்தி நீ துட்டு சம்பாதிச்சு வந்தா தான் பண்ண முடியும். 1. 2வது, இவ்வளவு செஞ்சு என்ன செஞ்சு கேள்வி வரும். 2. இன்னொன்னு, நீ இவ்வளவும் பண்ணா உனக்கு நோய் வரும். 3. புரிஞ்சு? இவ்வளவு நடக்குது பாரு உடம்புக்குள்ள, இவ்வளவும் நீ அனுபவிச்சுக்கணும்தான் நீ வெளியே போனேன், நான் காய்கறி வாங்கினேன், நான் ஒரு படத்துக்கு போன பட மாட்டேன். இதுவே நீ அங்க இருந்தேன்னா இது ஏன் நான் சொல்றேன்னா, வித்தியாசத்தை பாத்துங்க. துன்பம் பண்றவனுக்கும் அங்க தண்டனை, துன்பம் இல்லாம நான் சரியா வாழ்ந்தேன்னு சொல்ற உனக்கும் தண்டனை. அப்ப நீங்க எல்லாரும் எப்படி வாழ்றீங்கன்னா, எல்லாரும் ஒரே ஈக்குவல்ஸ்ல வாழ்றீங்க, எல்லாரும் கைதியா வாழ்றீங்க, எல்லாரும் தண்டனைக்குரிய நபரா வாழ்ந்துக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த உருவாக்கலாமா, உருவாக்க கூடாது? நீ உன் உருவாக்கமே உன் தண்டனைக்கு காரணமாகுது. புரியுதா? ஏன்னா நீ எவ்வளவு கெட்டு கஷ்டப்பட்டு போலாம், தவறு இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்குள்ள உன்னத்தை சேர்த்துட்டு வச்சுக்கீங்க, அதுதான் பெரிய தண்டனை கூட செய்யறான். உண்மையா இல்லையா? ஏன்னா அவனுக்கு தெரியாது, புரியாது. அதான் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறோம், அவங்க ரொம்ப கடினம் இருக்குது. இப்ப அந்த கடினத்துக்குள்ள நம்ம தெரிஞ்சவங்க ஒரு சூழ்நிலை நம்ம ஆனந்தம் கூட சேர்ப்போமா? கலக்குன்னு சேர்க்க மாட்டேன். ஏன் சேர்க்க மாட்டேன்? என்னோட பாவி நான் படுற பாட்டு சொல்றேமா? இதேதான் உங்க லைஃப்ல நீங்க எந்தெந்த புதுசா எதை கண்டுபிடிக்கணும், எதை ஆசைப்பட்டு எதை நடக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்படிதான். ஏன்னா இந்த இடத்து மட்டுமே வேரியேஷனா இருக்கு. அப்ப இதுக்குள்ள ஒண்ணு கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாது? ஒருத்தரை சேர்க்கலாமா, சேர்க்கலாம்? நம்மளுக்கு குறித்தவரை அது புரிஞ்சுக்கலாம். ஒரு வேலைக்கு போறதுக்கும் ஒருத்தர் தவறு பண்ணி ஜெயில இருக்கிறது 2 ஒண்ணுதானா பாரு, ஒண்ணுதான். புரிஞ்சுதா? இப்ப எவ்வளவு பேர் ரொம்ப கஷ்டம், அப்பாவை காப்பாத்துறாங்க, அம்மாவை காப்பாற்று, தங்கச்சிக்காய் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போறான். அந்த வெளிநாட்டுக்கு போய் அவன் 2 வருஷம் 3 வருஷம் இது தெரிஞ்சது எவ்வளவு தண்டனை பாருங்க. யாரையும் பார்க்க முடியாது, ஜெயில இருக்கிறவனும் யாரையும் பார்க்க முடியாது, இவரும் யாரையும் பார்க்க முடியாது. ஆனா கேட்டா நாங்க நல்லா நாங்க போய் வேலை செய்ய சொல்றோம். ஏய் 2மே ஒண்ணுதான், இல்ல எந்த சந்தேகமும் படாதீங்க. நீங்க கேட்டா எங்களுக்கு நல்லா ஃபேவரெல்லாம் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமாலாம் இல்ல, நீ ரொம்ப அதுக்கு ஒரு பெரிய கூலி கொடுத்து அதனால நீ அந்த மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறேன். இவன் தவற பண்ணிட்டு இவன் உள்ள போய் கஷ்டப்படுறான். நீ அந்த தவறு பண்ணாம நீ அந்த தண்டனையா நீயா போய் வேலை செய்து உன்னை நீ காயப்பத்தி, உன்னை கஷ்டப்பத்தி, உன்னை துன்பப்பத்தினாதான் நீ சந்தோஷமா இருக்கிற. அவனுக்கு மகிழ்ச்சி கோசம் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தண்டனை இருக்கிறான். நீ அதே போல நீ மகிழ்ச்சி ஆகணும், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி உனக்கு நீ தண்டனையா கொடுத்துன்னு நீ போயிருக்க. புரியுதா? அவன் பிறருக்கு இவன் மகிழ்ச்சியா பிறரை கஷ்டப்பத்தி ஜெயில இருக்கிறான். நீ சந்தோஷமா இரு, நீ உன்னை கஷ்டப்பத்தி நீ சந்தோஷமா இரு. ஆக மொத்தத்துல 2 பேரும் ஒரே விஷயத்தான் பண்ணிடு. இதை தயவு செய்து புரிஞ்சுங்க. இந்த இடத்துல அப்படிதான் வாழ முடியும், அப்படிதான் நீங்க வாழ்ந்து இருக்கிறீங்க. அப்ப இந்த வாழ்க்கை என்னத்தை நோக்கி போகுது, எதை நோக்கி போகுது, நான் என்னத்தை சிந்திக்கணும், எதை யோசிக்கணும்,
நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணக்கூடாது, இது தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்க கொஞ்சமா. இது சரின்னு வாழாது. இந்த காலம் நாளைக்கு நான் சாப்பாடு போகும்போது இப்ப நான் அப்படிதான் போனேன். ஒரு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தெரியுமா நான் ஒர்க் பண்ணிருக்கேன்? 28 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல ஒர்க் பண்ணுமே தெரியும் என்னடா லைஃப் இது, என்னடா போறோம் வரோம் நைட்ல தூங்கும் போதெல்லாம் கனவுல வரும், தூங்கவும் கூட முடியாது. ஆனா அந்த வேலை மேல கவனம் செலுத்தணும்னு உங்களுக்கு வேலை செய்ய தூங்கணும்னா அந்த வேலை ஞாபகம். அது தூங்கும் போதும் வேலை செய்யற மாதிரி இருக்கும், வேலைக்கு போய் வேலை செய்யற மாதிரி இருக்கும். இது ஒரு கட்டத்துக்கு மேல அது அடிக்ட் ஆகி போச்சு எல்லாருக்கும். அடிக்ட் ஆகி போய் நான் வேலையை பண்ணா நல்லா இருக்கும், வீட்டுல இருக்கிறது வேலைக்கு போனா நிம்மதியா இருக்கும், வீடு அவனுக்கு வெறுப்பாகுது, வேலை சுகமாகுது. இது எப்படி இருக்குது பாருங்க. நம்ம எவ்வளவு ஒரு வந்து இன்னும் கொஞ்சம் போனா முற்றிலுமா நீங்க இப்படியே போனீங்கன்னா முற்றிலும் ஒண்ணும் பண்ண முடியாது, வீட்டுல இருக்க மாட்டீங்க யாரும். ஒன்லி நைட்ல படுக்க வர அதே கஷ்டமாயிரும். ஒரு 4 ஒரு 5 வந்தீங்கன்னா பெரிய விஷயம். நீங்களே சொல்லிடுவீங்க, அந்த அந்த கம்பெனி ஓனர் சிஸ்டம் சொல்லிட்டால நீ சொல்லுவேன், எங்க வீட்டுல இருக்கிறது இங்க நல்லா இருக்குது, காசு அது வருது, அங்க போனா தேவையில்லாம பேசி தொல்லையாது அந்த மாதிரி இப்பயே சொல்றேன். நான் கேட்கறேன், அது தவறு, அப்படி அவன் சிந்திக்கவும் கூடாது. ஆனா சிந்திக்கலாம். ஒரு காரணம் என்ன, அவனை கட்ட கஷ்டங்க கஷ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம். ரெண்டாவது வீட்டுல ஏதோ பிரச்சனை, அது ஒரு காரணம். ரெண்டாவது வேலைக்கு வந்து வேலைக்கு பழக்கம் ஆயிட்டான் பார்த்தீங்களா, இந்த பழக்கத்தின் காரணமாக அவன் அதே செய்யணும்னு நினைக்கிறான். ஏன்னா பழக்கம்ன்றது படுமோசம். அது பழகிச்சுன்னா எது உங்களுக்கு சந்தோஷமே தெரியாது. ஏன்னா இப்போ குடிக்கிறோம், பழக்கப்படுத்துறோம், அதனால உடம்பு நிறைய பேர் போறேன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறேன், அப்படி உடம்புலாம் முடியல குட்டி போய் கையெல்லாம் புண்ணுக்குன்னு வந்து அப்படியே இருக்கிறான். ஆனா நீ காலையில சாப்பாடு போறேன், ஒருத்தர் காலையில தேங்காய் பத்த வச்சு மாங்காய் பத்த வச்சுன்னு குடிக்கிறதுக்கு சரக்கு ஊற்றி வச்சிருக்கேன். காலையில 6 மணி நான் சொல்றது ரோட்ல பத்துங்கிறாரு. இப்ப காலைல 6 மணிக்கு அதை குச்சா எப்படி ஏறி வயிறு யோசனை பண்ணி பாருங்களேன். அதை அவரு பண்றதுக்கு இருக்கிறாரு. தூக்கி வரி போடுற பாய் நல்லா இருக்கிற உணவு சாப்பிட்டா எங்க வலிக்குதுன்னே தெரியல நம்மளுக்கு. நீங்க இதை குடிச்சா என்ன ஆகுது உடம்பு? இப்ப அவரை கட்டா சூழல் கடினம், ஒன்றும் தெரியல. அவர் அங்க தண்டனை அனுப்பிக்கிறார். குடும்பமும் இல்லை, வெளியேதாங்கிற, நீ குடிக்கணும்னு அவசியம் இல்லை, குடிக்கிற, குடிச்சு யாரு கஷ்டம் உனக்கு நீ கஷ்டத்தை கொடுத்துக்கிற. நீ அங்க மத்தில பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்டனை தான் கொடுத்துருக்கிறீங்க. யாரும் இன்பத்தான் கொடுக்கறதுக்கு சூழலையே போல. ஏன்னா நீங்க பிறரை இன்பம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும்தான் உன் இன்பம் என்னன்னு வெளிப்படும், உன் அறிவு என்னன்னு அப்பதான் தெரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு அது புரியவே புரியாது. எல்லாரும் இருக்கிறாங்க, நாங்களுங்கிற எல்லாரும். ஆனா நீங்க யாருமே ஜாலியாவும் இல்லை, சந்தோஷமாவும் இல்லை. இது எப்படி ஒரு நீங்களே இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா? எவ்வளவு ஒரு கடினத்துல வாழ்ந்துக்கிறோம் பாருங்களாங்க. அதே ஒருத்தர் 2 பேரும் சூப்பருங்க, அப்புறம் பேடி பாருங்க, அவர் குடிக்கிறது சரி நம்மளுக்கு கிடைக்கிறேன். காலையில 6 மணி பார்க்கும்போது தெரியுது அவர் ஏன் பாக்குறாருன்னு. அவரு பண்றதே தப்பு, அவரு பண்றதே அவருக்கு உடம்புக்கு கஷ்டம். அதை இன்னொருத்தர் வேடி பார்த்து எனக்கு கிடைக்கிற ஏக்கத்துல அவர் பாக்குறாரு. எப்படி இருப்பாங்க? தவறான செயல், உடம்புக்கு கெட்டது, நோய் வரும், வலி வரும், தாங்க முடியாது. அது கிடைக்கலன்னு ஏங்கினுங்கிற எல்லாரும். எது கிடைக்கலன்னா அந்த துன்பம் கிடைக்கலன்னு ஏங்குறோம். துன்பத்துல இருக்கிறவன் நீங்கிறவன் ஏங்குறான், நல்லா இருக்கிறவன் துன்பம் வரவன் ஏங்குறான். இங்க இதுதான் நடந்துருக்குது. ஆனா இது துன்பம் இல்லாதப்போ இன்பம்ன்றது என்னப்பா, அதை பத்தி சிந்திக்கணும், அதை பத்தி யோசிக்கணும். அது எது தடை பண்ணது? நான் சொன்னேன் இல்லையா, உன்னோட நீ இருக்கணும்ன்ற எண்ணமோ, தேவையில்லாத இந்த உலகில் சார்ந்த சிந்தனைகளும், 4 பேர் ஏதோ சொல்லுவான்ற ஒரு காரணம் தான் இது உங்களை டைட் பண்ணி உன்னை மாட்ட வைக்கிறது. வேற ஒரு காரணமும் கிடையாது. உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியலப்பா, நீ எதுவுமே புரியல, என்னதான் பண்றது தெரியலன்ற எண்ணத்தோட பிற உயிர் கஷ்டப்படுது. அதுக்கு எதனா நீ செய்யணும்னு ஆசைப்பட்டு நீ இறங்கிட்ட அப்படின்னா, உண்மையிலே சொல்றேன், நீங்க கடவுள் ஏற்ற, நான் இறைவனை பாக்குறேன், இறைவனை புரிஞ்சுக்க போறேன், யோகத்தான், நீங்க நீ என்ன பண்ணாலும் சரி ஒரு மாற்றத்துக்கு போகலாம். அவ்வளவுதான் தவிர்த்து முற்றிலுமான முடிவுக்குள்ள நீங்க யாரும் போய் சேர்றது ரொம்ப சிரமமா இருக்கும். காரணம், அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நீ எவ்வளவு ஆழ்ந்து போறியோ, பிறர் உயிரோட வழியை எந்த அளவுக்கு நீ டீப்பா போய் என்று இது முடிவு கிடைக்கும். இல்லைன்னா மற்றதெல்லாம் சுகமா இருக்காது. இதுவே சுகம்னு சொல்லிட்டோம், அப்ப அதெல்லாம் எவ்வளவு சுகமா இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. குடிக்கிறது சுகன்றோம், வேலைக்கு போறது சுகன்றோம், உண்மைதானே? உனக்கு வழி வரக்கூடிய ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டா அப்படி பண்ண பாத்தியா அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்மள என்ன சொல்லன்னு நீங்களே எல்லாரும் புரிஞ்சுக்க கொஞ்சம் ஆழ்ந்து. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு யோகம் பண்றோம், தவம் பண்றோம், தியானம் அவர் எவ்வளவு சுகமா இருப்பாரு, ஒரு யோசனை பண்ணிப்போம், அது வேற லெவல்ல. ஆனா அந்த மாதிரி எல்லா அன்னைகளும் போயிட்டு இருக்குது. அது ஒரு செட்டப்ல இருக்குது, இது ஒரு செட்டப்ல இருக்குது. குடிகாரன் இருக்கிறான், எல்லா வேலையும் பார்க்கறனும் இருக்கிறான், தியானம் பண்றவங்களும் இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா என்ன மாற்றம் வந்ததுன்னா தெரியல. எல்லா இடத்துலயும் இந்த நிகழ்வு கடினமா போதும், அது மட்டும் தெரியுது. ஆமாங்க ரொம்ப கடினமா போகுதுங்க, மாத்தணும்னு. அது எப்ப மாறும்? நான் சொன்ன அன்பு வந்தா மட்டும்தான் மாற முடியும். ஏன்னா அன்புன்றது எல்லாருக்கும் பொதுவான பொருள். அந்த அன்புக்கு வயது வித்தியாசம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, அதுக்குள்ள நல்லது கெட்டது ஒண்ணு கிடையாது. அன்புக்குள்ள எல்லாமே ஒரே ஈக்குவல்ஸ் தான். அது நீங்க அன்புக்குள்ள ஆழ்ந்து போகும்போது மட்டும் அதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்ன பண்றீங்க. இப்ப ரொம்ப காலையில இப்போ ஒரு குப்பை போட்டாங்க, இப்ப நான் போற காலைல நான் போட்ட உருப்பட்ட குப்பை வருது, அதை உட்காந்து அந்த மனுஷன் அதை பிரிச்சு பண்றாங்க, செம்ம நாத்தறியுது. அந்த நாத்தத்தை உருவாக்குறது யாரு? ஒரு மனிதன் தான். அந்த நாத்தத்தை போட்டது யாரு?
ஒரு மனுஷன் தான். அந்த நாட்டத்தை கிளீன் பண்றது யாரு? ஒரு மனுஷன் தான். ஏன்னா நம்மளுக்கு ஏன் நாட்டம், நம்ம ஏன் அதை கிளீன் பண்ணணும்? கொஞ்சம் சற்ற யோசிக்கணுமா இல்லையா? இதை கேட்க பார்க்கும்போது இந்த பத்தி ஒரு என்னடா பண்றேன் இங்க நம்ம எப்ப. இப்ப நானும் இப்ப செய்யறேன், காய்கறிலாம் வாங்குறேன், எல்லாம் கட் பண்றேன், எல்லாம் போடுறேன். வாங்கும் போது காய்கறி அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உதிர்ந்து கொட்டினதெல்லாம் குப்பை, மறுநாள் நாத்தம். அதுக்கு அங்க போட்டோம்னா அதை கிளீன் பண்றது அவன் மூக்க முடியும் மாஸ்க் போட்டு அவன் அதை கிளீன் பண்ணா நோய் வர வந்துருமா. இப்படி ஒரு கூற்று வருது. இதையும் செய்யணும், செஞ்சது அவன ஒரு வழியும் இல்லை. அப்போ இதெல்லாம் பண்ணா நோய் வேற வருமா? அதுக்கு ஒரு வழி இல்லை. கேட்ட வாழ்க்கை என்னங்க பண்ண, என்னடா சொல்றோம் நம்ம இங்க என்ன பண்றோம்? புரியுதா? நம்ம என்ன வாழ்ந்துருக்கோம் புரியுதா? என்ன எத்தனை இருக்குன்னு தெரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வந்துட்டோம், நம்ம அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வந்ததை ரொம்ப உஷாரா, ரொம்ப விழிப்போட, ரொம்ப தெளிவோட கரெக்டா இந்த கேமை சரியா மூவ் பண்றதுக்கான வேலையை பார்க்கும். அது ஒண்ணுதான் அறிவு. அதுக்கு பேர் அன்பா இருக்கும், அதுக்கு பேர் தெளிவான ஒரு எண்ணமா இருக்கும். இதை கொஞ்சம் சட்டம் நம்ம எல்லாரும் யோசிக்கணும். இது இப்ப நீங்க காலைல குப்பை எடுத்தாங்க, இப்ப குப்பை கிளியர், இப்ப காலைல போனா திருப்பி எல்லாரும் குப்பை கொடுப்பாங்க, அந்த குப்பையை ஒருத்தர் வந்துவாரு. இதுதான் உண்மையிலேயே நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கை. நீங்க வேற எதையும் பார்க்காதீங்க. இந்த உலக இயக்கமும் தோற்றமும் இப்படிதான் தோன்றுச்சு, குப்பையாயிடுச்சு. அந்த குப்பை திருப்பியும் மறுசுழற்சிக்குள்ள வரும், திருப்பியும் அது குப்பையா மாறும், திருப்பியும் போவோம், திருப்பி சரியாகும், திருப்பி மறுசுழற்சிக்குள்ள திருப்பி குப்பையா மாறும். அந்த குப்பையை உருவாகும், அந்த குப்பையை ஒருத்தர் எடுப்பாரு, அது திருப்பி சுழற்சியில போன திருப்பி காய் உருவாகும், திருப்பி அதை சாப்பிடுவாங்க, திருப்பி குப்பை உருவாகும், திருப்பி எடுத்து போடுவாங்க. இதை சரிப்படுத்தணுமா இல்ல இது இப்படியே போகணுமா? சரிப்படுத்தணுங்க. இது யார் அதுக்கு முடிவு எடுக்குது? யாருக்கு அதுக்கு ஸ்டெப் எடுக்குது? அங்க சிறந்த மனித தேகம் நம்ம எல்லாரும் சொல்றோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்கணும், எந்த அளவுக்கு யோசிக்கணும், எதை நம்ம சரிப்படுத்த நம்ம எல்லாரும் பார்க்கணும். உண்மையா இல்லையா? உண்மை. இதை கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சற்றே சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நீங்க வந்து இந்த வார்த்தையில வந்து சாதாரண எடுத்துக்காதீங்க. இந்த வார்த்தை வந்து நினைக்கிற மாதிரி ஒரு மனிதன் வந்து இந்த வார்த்தையை பேசுறதா என்னாதீங்க. இந்த மனிதன்றது எல்லாமே சேர்ந்து ஒரு பொருள் தான். அந்த குப்பையும் நான் தான் சொல்ல பொருள் தான். இருக்கிறதுல எல்லா பொருளுமே மிக சிறப்பான பொருள், மிக உன்னதமான பொருள். அந்த அந்த தன்மை மட்டும் எதுக்குள்ளேயும் குறைவா இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே விஷயம், எல்லாத்தையும் உயர்வாகவும் எல்லாத்தையும் அன்பா பார்த்துருங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணுன்ற எண்ணம் வைங்க. முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஆசைப்படுங்க. பிறருக்குள்ள வழி நீங்கணும். ஏன்னா உன் வழியை நீ நீக்கணும்னு ஆசைப்படுறதுன்றது இங்க நடந்திருக்குது. அதுல எந்த மாற்றம் பண்ண முடியல யாருனாலையும். ஏன்னா அது வந்து ஒரு சுயநலத்துக்குள்ள போயிடுது. அவன் ஒரு காலகட்டத்துக்கு மேல அதுவே அவனுக்கு பழக்கமா மாறுது. பழக்கமா மாறினோடனே அவன் நல்லது படுறானா தப்பு படுறான்னு அவனுக்கு தெரியல. அவன் குடும்பத்துக்கோசமே அவன் சரியான செயல் செய்யறானா கூட அவனுக்கு தெரியல. அவன் வேலைக்கு போறான். நீ வேலைக்கு போறது தப்புன்றது தெரியல, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தப்புன்னு தெரியல, ஆனா செய்யறான். கரெக்டா குடும்பத்தை காப்பாற்றும். சரியில்லாத செயல் சரியாயிடுச்சு. அப்ப சரியானதுனால உன்னால அதை சரிப்படுத்திக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணேன்? இதை பண்ணு, வேற வழியில இப்ப பண்ணிட்டே பழக்கம் ஆயிடுச்சு, அது சரின்னு சொல்லியாச்சு, இதுதான் வாழ்க்கையாய், இதுதான் ஓடிக்கிறேன். உண்மையா ஒண்ணு பண்ணலாம். இதே போல பிறர் கஷ்டப்படுறோம் இல்லையா, பிறர் துன்பப்படுவோம் இல்லையா, பிற உயிரோ பிற ஜீவராசியோ உயிர் எல்லா பொருள் அவங்க மேல அன்பு வைக்கும். முன்னால எண்ணத்தை கொண்டு அதை நீக்க முடியும்னு கொஞ்சம் ஆசைப்படும். இதை வந்து சும்மா சாதாரணமா இல்லாதவங்களுக்கு கொடுங்க, சரிங்களா, நோய் உள்ளதுக்கு மருந்து கொடுங்க, உணவு கூட கொடுங்க, அப்படி பார்க்க கூடாது. இது முழுக்க முழுக்க உனக்கான வேலை, உன் நன்மைக்கோசம் நீ செய்யற வேலை. நீயே அங்க இருக்கிற அந்த எண்ணத்துல அதை செய்யுங்க. ஏன்னா இங்க நீன்னு ஒண்ணு அதுன்னு ஒண்ணு இல்லை. உன்னை சரிப்படுத்திக்கணும், உன்னை பக்குவப்படுத்திக்கணும். நீ யாருன்னு புரியணும்னா பிறருக்கு இருக்கிற துன்பத்தை நீக்க 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 தான் அது நீங்கன்னு நீ நினைக்கணும். அதை நீக்கிறதுக்கு உன்னால பொருளாவோ இல்ல உடல் உழைப்பாவோ இல்ல எண்ணமாவோ நீ அதிகமா சிந்திக்கும் போது மட்டும்தான் நீ யாருன்ற புரிதல பட்ட வட்டமா தெரிய வரும். ஏன்னா உன்னை சரிப்படுத்தணும், இது நம்மளோட வேலை. இல்ல நம்ம சரியாகணும். ரெண்டு விஷயம் தான். நம்ம சரியாகிற சோர்ஸ் இங்க இழந்துட்டீங்க. இப்ப யாரும் நீங்க யாரும் சரிப்படுத்தி வாய்ப்பே கிடையாது. சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏன் சரியில்லாம போறீங்கன்னா சரிப்படுத்தணும்னே சரியில்லாம போறீங்க. இதே விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் சரியில்லாம போற வரைக்கும் போதும். நம்ம திருப்பி இன்னும் ரொம்ப ஆழ்ந்து கஷ்டப்பட்டு போய் சரிப்படுத்தணும் தவிர தாங்க முடியாது நம்மளால. ஏன்னா அந்த சூழ்நிலை ஆல்ரெடி ஏற்பட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் விழிப்பாயி உஷாராயி இந்த வாழ்க்கையை எப்படி ஒண்ணு சரியா வாங்க. ஆக மொத்தம் நம்மளோட வாழ்க்கையில ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட்டை பெருசா வைங்க. எப்படியாவது என்னால முடிஞ்சது எதனால சரிப்படுத்துறதுக்கான சூழ்நிலையே நான் போவேன், என்ன முடியுமோ அதை செய்வேன். பொருளா செய், எண்ணத்தால் முக்கியமா செய்யுங்க. ஏன்னா செல்வன்றது எல்லாருக்கும் ஆனது இல்லை, உடல் பலன்றது எல்லாருக்கும் ஆனது இல்லை, எண்ணன்றது எல்லாருக்கும் ஆனது. அது தயவு செய்து புரிஞ்சுங்க. இது எல்லாமே இல்லைன்னா என்ன இப்படி வரும்னு கேட்காதீங்க. என்னன்றத நான் எண்ணத்தாலே எல்லாமே உங்களால பண்ண முடியும். அதுவே உங்களுக்கு ஒரு செல்வம் கொடுத்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மாற்றமோ பக்குவமோ வருமோ அது கட்டாயம் வரும். ஒரு உடல் உழைப்பை கொடுத்தா எந்த அளவுக்கு மாற்ற பக்குவம் வருமோ அது உங்க எண்ணத்தாலே வரும். அது நீங்க சந்தேகப்படாதீங்க. ஏன்னா இங்க எல்லாமே எண்ணத்தால் தோற்றுவிக்கப்பட்டது, எண்ணத்தால் கட்டுமைக்கப்பட்டது. அப்படி இருக்கும் போது நீங்க இதை சிந்திச்சா அந்த எண்ணமே உன் எண்ணத்தை மாற்றம் பண்ணிடும்பா.
அந்த எண்ணம் மாற்றம் பண்ண உடனே உனக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் உனக்கு தேடி வரும், உனக்கு கொடுப்பாங்க. வந்து அந்த சந்தேகப்படாத. ஏன்னா பிறர் நல்லா இருக்கும்னு நீ ஒரு எண்ணம் வச்சு இல்லையா, அந்த எண்ணம் அதிகமாகும் போது அந்த எண்ணம் உள்ள நபர் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இல்லாத உங்ககிட்ட அதை கொடுத்து செய்யக்கூடிய சூழல் உருவாகும். நீ சொன்னா செய்யக்கூடிய சூழல் உருவாகும். அப்ப எல்லாருக்குள்ளயும் ஒருமை குணம் வரும். அனைத்து நான்ற ஒரு பெரிய புரிதல் வரும். அது வந்தா மட்டும்தான் அந்த குப்பையை நான் தான், அந்த குப்பையை போட்டவன் நான் தான், அந்த குப்பையை எடுக்க போறவன் நான். அப்ப எதுக்குடா அந்த குப்பைங்கிற ஒரு கேள்வி வரும் நம்ம கிட்ட. இல்ல அந்த கேள்வியே புறப்படாது. நான் சாப்பிட்டேங்க, நான் காசு வாங்கினேன், நான் சாப்பிட்ட குப்பை, அவரு காசு வர அவர் குப்பை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செய்து. இப்ப நீ அதை காசு கொடுத்து குப்பை எடுக்க மாட்டேன், ஏன் எடுக்க மாட்டேன்? உன் பிரஸ்டீஜ், உன் கௌரவம், நீ நினைக்கிறையா படிப்புன்னு நினைக்கிறேன். அப்ப அவன் எடுக்கிறான்னா அவனுக்கு படிப்பு இல்லை, அவன்கிட்ட கௌரவம் இல்லை, அவனுக்கு பிரஸ்டீஜ் இல்லை, அவன்கிட்ட காசு இல்லாதானே காரணம். ஆனா அவனும் மனுஷன் தானே. இப்ப இந்த ஏற்றத்தால எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? ஒரு மனிதனை தாழ்த்தி பார்க்கறோம் சொல்லுவாரு. இப்ப நீ உண்மையை நீ தாழ்த்தி பார்த்துட்டோம்னா எப்படி உங்களுக்கு உயர்வு வரும்? எப்படி உங்களுக்குள்ள ஒரு சிறப்பான சிந்தனை வரும்? எப்படி உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை எப்படி வெளியே போக முடியும்? அன்பு வந்தா கட்டாயம் போலாம். இதை தயவு செய்து கொஞ்சம் ஆழ்ந்து எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. நீங்க என்ன பண்றோம் அப்படின்றது கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அந்த நோட்டீஸ் ஏன் பண்ணோம்னா, நம்மள முதல்ல சேவ் பண்ணீங்க. நம்ம சேவ் பண்ணது இந்த தேவையில்லாத உலகளுக்குள்ள விடாதீங்க. நம்மள இறுக்கி வைங்க. நம்ம யாருன்ற புரிதல, நீ யார அறிவை நீ தரணும்னா அன்புக்குள்ள ஆழ்ந்து போ. என் சிந்தனையில இரு. செல்வன்ற வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. நான் தான் சொல்றேன், நீ சிந்தனையில இருப்ப எல்லா பொருட்களையும் உயிருக்குது. எல்லாத்தையும் அன்பா தொடு, எல்லாத்தையும் அன்பா பாரு, எல்லாத்தையும் உயர்வா பாரு. அந்த சிந்தனை கொண்டுவா, எல்லாருக்குள்ளேயும் மாற்றம் வரட்டும் அப்படின்ற எண்ணத்தை அதிகப்படுத்துங்க. அது ஒண்ணுதான் இங்க நடக்கிற அனைத்து விதமான வலிக்கும் சொல்யூஷனா இருக்கும். ஏன்னா வலி இங்க கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. உண்மையிலே சொன்னா நம்ம எல்லாரும் ஒரு கணமும் இங்க இது வாழ்றனால எப்படின்னா, உண்மையிலே ரூம்ல கதவு மூடிட்டு நான் தெரியாம இங்க வந்து மாட்டிட்டோம் கத்தி கதறி அழறதுக்கான இடம் இது. ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லா கதையும் திறந்து விட்டுட்டு ஆஹா நாம இருக்கு தெரியுமா அப்படின்னு போறோம். ஏய், நீ போற பக்கம் எல்லாமே சுத்தி உன்னை குத்தக்கூடிய அளவுக்கு தானே இங்க சூழல் இருக்குது. நீ என்ன தைரியத்துல எல்லா கதையும் திறந்து விட்டு வெளியே போற? நீ வெளியே போனா மொத்தமும் உள்ள வந்து உன்னதான் அரெஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரியலடா. அப்படிதான் வெளியே போய் செம்மையாகுது சூப்பராகுது சொல்லி அனைத்தையும் வாங்கி எடுத்து உள்ள போட்டு அது நோயாகும், அது மன வலியாகும், ஆசையாகவும் அளவுக்கு மீறிய துன்பமாகவும் நம்மளை வந்து சேர்ந்து உன்னை லாஸ்ட்ல உன்னை ரொம்ப துன்பத்துக்குள்ள கொண்டு போய் உன்னை யாருன்ற புரிதல் இல்லாம கஷ்டப்படுறதையே சூப்பர்னு உன்னை சிந்திக்க வச்சு அதையே சேமிச்சு அதையே வாழ்க்கையா வாங்க. புரியுதா? அப்படிதான் வாங்க. தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. இந்த இடம் நான் சொன்னேன், ரூம்ல எல்லாரும் உட்காந்து உண்மையிலே அழகு இடம் தான். இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் காய் எல்லா காயும் இப்போ ஒரு நாள்ல வயசாகி போச்சு. இப்ப எல்லாரும் வயசாயிடுச்சு. நம்ம கண் எதிர்க்க துடிச்சு இதே நம்ம கையில் இருக்கா என்னால முடியல சொல்றாங்க. இதே போல எல்லா பேரண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, கண் எதிர்க்க ஒரு தாய் உடலை விட்டு பிரிஞ்சு அதை வழியை கத்தி கதை ஆரம்பித்து நீ அழகும் போது எவ்வளவு உடலுக்கு வரும். இது நடக்குது, தினந்தோறும் நடந்துருக்குது, தினந்தோறும் பார்த்துக்கிறோம். பார்த்து இருந்தும் இதை பரவாயில்லன்னு போறோம்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கடினமா இருக்கிறோம். இந்த கடினத்துல தெரியாம இருக்கும். நம்ம எப்படி இல்லை, தைரியமா இல்லை, அறிவாலாம் இல்லை, அறியாமையில தெரியாம நம்மளை போட்டு அடைச்சி வச்சு வேலை வாங்குறாங்க. நீ நினைச்சா கூட வெளியே வர முடியாதுன்னு சூழல் வச்சுக்கிறாங்க. காரணம் உனக்கு மேல இருக்கிறவங்க நீ தெரிஞ்சுக்கூடாது எனக்கு, அவனுக்கு மேல அதை தெரிஞ்சுக்கூடாது எனக்கு. அந்த எண்ணம் என்ன பண்ணுது, நம்ம எல்லாருமே உன்னை யாரு உனக்கு எவ்வளவு மேலன்னு சொல்றியோ அவனுக்குள்ளேயே அந்த எண்ணம் இருக்குது, அது உனக்குள்ளேயே இருக்கு. உன் தகுதி அவன் தகுதி இப்படிதான் எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து நல்லா தனியா அடிச்சுது எல்லாரும் சேர்ந்து. வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த இயற்கைன்றதும் நீங்க அந்த சாஸ்திரம் எது சொன்னாலும் அதுவும் தன்னை தானே அடிச்சுக்கிது தெரியாது. மாறணும்னு ஆசையில அது அடிக்குது. மாற்றம் பண்ண வேண்டியது அடிவாங்க நம்ம தான். அடிவாங்க நம்மளும் செம்மையா தான் அடிக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம். எனக்கு அதுதான் புரியல. அடிவாங்க நம்மளே நல்லா இருக்குன்னு. அப்ப அடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? பலமா தான் அடிப்பான். ஏன் அடிப்பான் பலமா? அப்பயாவது மாத்துவானா அடிப்பான். அதுதான் நம்மளுக்கு வர இங்க வலிக்குது, கஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு, காரணம் தான். நம்ம இதுக்கப்புறம் அந்த வலியை ரொம்ப தாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏய், எனக்கு ஏன்டா வலிக்கணும்? நான் என்ன அடி வாங்குற கேள்வி நம்ம அது எப்ப பண்றோம்? பிறர் வலிக்கும் போது ஐயோ அது வலிக்குமே நீ குதிச்சா மட்டும்தான் உன் வலிய வரத்துக்கு முன்னாடி இந்த அறிவு வருது சொல்லு புரியுதா? ஏன்னா இப்ப ஒரு ஜீவராசி பாக்குறேன், அதோட எவ்வளவு கஷ்டம். ஏன்னா ஒரு ஜீவராசி நம்ம மாறும் போது வழி நம்ம வழியா என்ன போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு கிரேட்டர் தன்மை. அந்த கிரேட்டர் எல்லாம் ஒரு ஜீவராசி நாயா மாறி பார்த்தா, ஒரு பூனையா மாறி பார்த்தா, ஒரு வழி எப்படி இருக்கும், ஒரு மீனா மாறி பாருங்க அது எப்படி இருக்கும், அந்த வழியை நம்மளால தாங்க முடியாது. அப்ப நம்ம அப்பதான் உன் வழி என்னன்னு தெரியும். ஏன்னா அதே போல வழி உழுதுருக்கும். ஒரு மீனை போட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, ஒரு நாய் எவ்வளவு கஷ்டப்படுதோ, ஒரு இல்லாதப்பட்ட மனுஷன் கஷ்டப்படுறோம், அதே போல இருக்கப்பட்டவங்களும் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் அந்த கஷ்டத்துல போய் உங்களுக்கு புரியல நல்லா இருக்காங்க. அதே போல கிடையாது பையில கூட காரணம். ஏன் நீ எங்கேயும் போய் என்ன பண்ண? நீ தினைக்கும் எழுதணும், குளிக்கணும், தூங்கணும், வேலைக்கு போகணும், வேலை செய்யணும், திருப்பி வீட்டுக்கு வரணும்.
என்ன புரியலையா யாருக்கு தெரியலையா? எனக்கு தெரியலதான். அது தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான வேலையை பாருங்க. அன்புக்குள்ள கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அறிவுனா என்னன்னே நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும், சூப்பரா இருக்கு, என்ன மட்டும்தான் ஓடும். அது கஷ்டம் எல்லாத்தையும் கொடுத்து இது கரெக்டா வேறத்தோட சொல்லணும். ஆள்கடை எக்ஸாம் சொல்லி போயிடுங்க. இத தெரியாதவங்க சொல்லட்டும், புரியுதுங்களா? அறியாதவங்க சொல்லட்டும், அந்த சூழல் இல்லாதவங்க சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறமா இந்த வார்த்தை நம்ம யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருக்குள்ளே அறிவுறுத்தான சூழல் வந்துச்சு. காரணம் அன்புன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு அதிகமா வெளிப்படுது நாள் வந்துச்சு. இப்ப நம்ம எல்லாரும் அந்த அன்புக்குள்ள ஆழ்ந்து போனா மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் நம்ம சொல்லி நம்மளே கிளியர் பண்ணி ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போய் நிச்சயமான இந்த வீடுல தான் 80% ரெடி பண்ணணும். ஏன்னா நம்மளதும் இந்த உலகத்தும் இந்த அந்த சாசனம் எல்லாமே இதை நான் ஏன் சொல்றேன், இதை முழுக்க உணர்ந்ததுனால நான் சொல்றேன். நானும் நீங்களும் எனக்கு நானே கண்ணாடியில பார்த்து பேசாம நான் பேசுறேன். உண்மைதான், அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த அன்புக்குள்ள போனாதான் தெரியுது நீ யாரு, நான் யாரு, இங்க நடக்கிற பிரச்சனை என்ன தெரியும், மலப்போம், எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு, எதுக்கு இந்த சுழற்சி, எதுக்கு இந்த ஏக்கம், எதுவுமே வேணான்ற சூழல் மட்டுமே எனக்குள்ள பெருசா ஒழிஞ்சுட்டு அது வேணாம், இந்த ஏக்கம் நிற்கணும்ன்றது மட்டும்தான் முழுமையான முடிவா இருக்கும். அதுவே நிச்சயமா இருக்கும்னு சொல்லி இந்த அன்பு தசையில நீங்க எல்லாரும் செய்ய சொல்லி எல்லா காலையும் வந்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாரும் விரும்பி தொற்று வாழும்.